யுவன் சூர்யாவுக்காக கார்த்திக் சுப்புராஜோடைய படம் கட் அண்ட் ரைட்டாக தரமாக வந்திருக்குன்னு சொல்லணும். வணக்கம், நான் உங்கள் இடுமாறன் ராஜாங்கம். ரெட்ரோ படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக சூர்யா, பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ் அண்டு நாசர், ஜோஜி ஜார்ஜ் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள். ரெட்ரோ படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1993 நம்மளோட பாரி இந்த அடிதடி அப்பாவுடைய கட்ட பஞ்சாயத்து பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், அதாவது அவருடைய ருக்மணி கூட சேர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. பட் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா, கோல்டு ஃபிஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க அது பெரிய பிரச்சனையாகுது. அதுக்கப்புறமா அப்பாவுக்கும் பாரிக்கும் வந்து சண்டை வந்தப்புறமா அவருடைய வாழ்க்கை தலைகீழாக எப்படி மாறுது, அவருடைய லவ் கல்யாணம் வந்து என்னாச்சு, இப்படி வந்து இதுக்கு மேலே நம்ம படத்தை பார்த்தா தான் தெரிய வரும். ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரையும் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லணும். கார்த்திக் சுப்புராஜோடைய ஸ்டைலில் வந்து கதை சொல்லியிருக்காரு. அப்படியே வந்து இதுவாக இருக்குமோ, இதுதான் நடக்க போகுது அப்படின்லாம் நம்ம கெஸ் பண்ணும்போது இதெல்லாம் இல்லவே இல்லை, வேற ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து ஒரு லவ் ஆக்ஷன் அது ரெண்டுத்தையும் கலந்து பயங்கர ஒரு ரொமான்டிக்கான அங்கங்கே அந்த போர்ஷன்ஸ், அந்த காதல் பெயின், இன்னொரு பக்கம் வந்து இந்த வார், அதுவும் வந்து ஒரு ஒரு அரக்கனை கூப்பிட்டு வந்து ஆக்ஷன் விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. முக்கியமாக எனக்கு இந்த கன்னிமா சாங்லாம் வந்து இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது ஒரு பக்கம் சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், இன்னொரு பக்கம் வந்து பூஜா ஆக்டோடைய பெர்ஃபார்மன்ஸ், இன்னொரு பக்கம் கடைசி வரையும் ஆரம்பத்துலேருந்து சிரிப்பே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரி சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. அவரை வந்து சிரித்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு இடம், அங்கேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே ஜெயராமன் சார் வந்து வருவார். அவருடைய அதாவது இந்த சார்லி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டர். ஸோ அந்த சார்லி வந்து சிரிக்க வைக்கிறது தான் மொத்தம் வந்து சிரிக்க வைக்கிற டாக்டராக வந்து வருவார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் சிரிக்காமல் இருப்பாங்க. அங்கே நடக்கிற ஒரு விஷயம் ரெட்ரோ அப்படின்ற பேருக்காகவே அந்த கலர்ஃபுல்னஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த பழைய சாங்ஸ் அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு சில இடங்களில் அது எல்லாத்தையுமே டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன் பிறந்தாய் மகனே அப்படின்ற அந்த சாங்கும் வருது, டேடி ஓமே டேடின்னு ஒரு சாங் வரும். அண்ட் தென் ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங், அதுவும் சூர்யா இந்த பக்கம் பூஜா ஹெக்டே இவங்களுடைய 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் பாரி ருக்மணி இவங்களுடைய பேருடைய பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பயங்கர செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லணும். படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் நம்மளை வந்து அப்படி வந்து உட்கார வச்சு பயங்கரமாக கதை சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். முக்கியமாக இந்த கதை சொல்லும் போதெல்லாம் நம்மளை இன்னும் கொஞ்சம் வந்து கூஸ் பம்ப்ஸ் பண்ணி அப்படியே எவால்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து சந்தோஷ் நானாருடைய இசை தான். ஸோ சனா அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்லவே வேணாம், மிரட்டி விட்டுருக்காரு. அதே மாதிரி தான் வில்லன்ஸ் வரும்பொழுதும் இன்னும் மிரட்டி விட்டுருக்காரு. அப்படி வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் இந்த லைட்டிங்லாம் எப்பயுமே கார்த்திக் சுப்புராஜ் படத்தில் கொஞ்சம் தனியாக தெரியும். அப்படி தான் அதுவும் ரெட்ரோ அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுட்டு லைட்டிங்லாம் இன்னும் பங்கமாக பண்ணியிருக்காரு. விஷுவலாக வந்து படம் வந்து தாறுமாறாக வந்துருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக ரொம்ப நாளாக வந்து அண்ணன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வரணும், அவருடைய படம் ஒன்றும் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த படம் வந்து ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி ஒரு தரமான படத்தை வந்து ரெட்ரோவாக வந்து இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து செம்மையாக இருந்துச்சு ரெட்ரோ எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம புதுகேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.